ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 17 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க விஜய் வந்து அப்படியே ரொம்ப எமோஷ்னலா பேசுறாங்கல்ல. அப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நான் என்னம்மா பண்றது, நீங்களும் வீடை வச்சு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் பேசாம இங்க எங்கேயாச்சும் போயிடலாம், இந்த மாதிரி காசு எதுனாச்சும் இது பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேனோடனே, இது எப்படிடா முடியும், நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தானடா, அந்த வீட்டை விட்டுட்டா என்னடா பண்றது? அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்புறமா அண்ணாமலை எல்லாத்தையும் விடுங்க. இனிமே இத பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு மனோஜ வந்து ரோஹிணி கிட்ட சொல்லி ரூம் கூட்டு போமா, அவனுக்கு நல்லா தலைக்கு தண்ணி ஊத்தி கூட்டிட்டு வானோனே, ரூம்குள்ள போனோனே ரோஹிணி வந்து மனோஜ அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுன? உனக்கு நான் இருக்கேன்ல. உனக்காக மட்டும் தான் நான் இருக்கேன். எதனாச்சும் பண்ணலாம். அதுக்காக நீ இந்த மாரி பண்ணுவியா? உன்ன பத்தி நான் யோசிக்காம இருக்கிறேனா? எதனாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி போயி இங்க வந்து ரவிய வந்து பார்க்க வராங்க. அப்ப ரவி கிட்ட வந்து, "வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னோனே, இப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, "நானா வரமாட்டேன்" அப்படின்னோனே, "உங்க வீட்டுக்கு போலாம் சொன்னேன் வா" அப்படின்னோனே, இப்ப ரவி அப்படியே பார்க்குறாரு. "உண்மையா சொல்ற?" அப்படின்னோனே, ஆமான்னோனே, "உனக்கு புரிஞ்சுக்கவே முடியலன்னோனே, எப்படி இருந்தாலும் நம்ம அந்த வீட்ல தானே போயிருக்கணும். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியோட அம்மா, அப்பா 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். எல்லாமே வேஸ்ட்டா போயிருச்சுன்னோனே" அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "நீயா பிளான் போட்ட? நான்லாம் அடி வாங்கினேன்னோனே, இப்ப எல்லாமே வேஸ்ட்டா போயிருச்சுல்லன்னோனே, சரி விடு, அவ எப்பவுமே அவ அப்படிதான். வேணும் வேணுங்கிறதெல்லாம் வேண்டாம்பா, வேண்டாம் வேண்டாங்கிறதெல்லாம் வேணும்னு சொல்லுவா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ இங்கேயே வருவா" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா பேசிட்டு இருக்கிறாரு. அங்கே என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வீட்ல ரவி மட்டும் தான் வந்து நிக்கிறாரு. அப்ப அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "நீ மட்டுமாடா வந்த?" அப்படின்னோனே, அப்புறமா ஸ்ருதியும் வராங்க. அப்புறமா அண்ணாமலை வந்து விஜயா கூப்பிடுறாரு. வீட்ல எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ரோஹிணி மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, "ஐய்யய்யோ! இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா, இனிமே அடுத்து நம்ம பிரச்சனையெல்லாம் பேசுவாங்க. இவங்க எப்படி வந்தாங்க?" அப்படிங்கிற மாரி யோசனையிலேயே ரோஹிணி வர்றாங்க. இதுல ஸ்ருதி வர கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கட் பண்றதுக்காக கொண்டு வராங்க. இப்ப ரோஹிணி என்ன கேட்குறாங்க, "என்ன ஸ்ருதி அதுக்குள்ளயே வந்துட்டீங்க? அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா?" அப்படின்னோனே, முத்து வந்து சொல்றாரு, "பாத்தியா? இந்த பார்லர் அம்மா எப்படி பத்த வைக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஸ்ருதி என்ன சொன்னாங்கன்னா, "எல்லாம் நடந்ததெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. திருப்பி பேசுனா அத பேசிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் சொல்றவங்க வந்து இந்த மாரி புரியிற மாரி அட்வைஸ் பண்ணாங்க. அதனால தான் நாங்க வந்தோம்னு" சொல்லிட்டு முத்துவையும், மீனாவையும் பார்த்து பேசுறாங்க. அப்புறமா மீனா வந்து, "எல்லாரும் சேர்ந்து இருக்கோம்ல, அதுவே போதும்னு" சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து கேக் கட் பண்றாங்க. இப்ப ஸ்ருதி, ரவியும் தான் கேக் கட் பண்ணி மாத்தி மாத்தி எல்லாரையும் வந்து ஊட்டி விட சொல்றாங்க. அப்புறமா மீனா வந்து, "எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. நான் எல்லாருக்காண்டியும் இன்னைக்கு சமைக்கிறேன்னோனே" ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல இன்னைக்கு நீங்க சமைக்க வேண்டாம். இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம கடையில ஆர்டர் பண்ணிக்கலாம்" அப்படின்னோனே, ரவி என்ன சொல்றாருன்னா, "மொதயே சொல்லியிருந்தா நான் எங்க ரெஸ்டாரண்ட்லயே ஆர்டர் பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஸ்ருதி சும்மா இல்லாம சொல்றாங்க, "இன்னைக்குனாச்சும் நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட விடேன்டான்னோனே" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இப்போ வந்து அண்ணன், தம்பி 3 பேரும் மேல போய் பேசிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் அதே மாரி கேட்கிறாரு, "அது எப்படிடா எல்லாத்தையும் மறந்துட்டு நீ சீக்கிரம் வந்துட்டன்னோனே, பாத்தியா இவ எல்லாரும் இப்படிதான் ஏத்தி விடுவாங்கன்னு" சொல்லிட்டு ஆளாளுக்கு சும்மா இவங்க 3 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ஸ்ருதியோட அம்மா வந்து விஜயா கிட்ட வந்து ரூ. 200 பூ தாங்க அப்படின்னோனே, அவங்க விஜயா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஐயோ! சம்மந்தியா ரூ. 200 பூ தாங்கன்னோனே, சரின்னு மொழம் அளந்து குடுக்குறாங்க விஜயா. அப்போ உடனே அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, "பரவால்ல, நீங்க கூட இந்த பிசினஸ் நல்லா தான் பண்றீங்கன்னோனே", இப்ப விஜயாக்கு அப்படியே கோவமா வருது. சம்மந்தின்னு பேசினா இந்த அம்மா என்ன பேச்சு பேசிட்டு போதோ அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.